ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. அருகி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து சேனல் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். குரு அதிசார பயிற்சி. இந்த குரு அதிசாரம்னா என்ன, அது எப்போ நடக்கிறது, ஏன் நடக்கிறது, அதாவது அதோட அமைப்பு என்ன, எத்தனை நாளைக்கு இந்த குரு அதிசார பயிற்சி பலன்களை கொடுப்பாரு அப்படிங்கிறது இப்போ பார்க்க போகிறோம். குரு அதிசாரம்னா ஃபாஸ்ட் ஃபார்வர்ட். நம்ம எப்படி இந்த அந்த காலத்தில் டேப் ரெக்கார்டர் இருந்துன்னா ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் ப்ரெஸ் பண்ணோன்னா ஃபாஸ்ட்டாக முன்னாடி போயிட்டு அதுக்கப்புறம் பின்னாடி நம்ம வேணும்னா ரிவர்ஸ் ரீவைண்ட் பண்ணிக்கலாம். இந்த ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் மோஷன் ஆஃப் குரு ஜூபிட்டர் அப்படிங்கிறது தான் குரு அதிசாரம்னு பேர். இந்த குரு அதிசார பயிற்சினா என்ன அப்படின்னா, பூமியிலேருந்து பார்க்குறதுக்கு சூரியனை முந்திக்கொண்டு அடுத்த ராசிக்கு போகிற மாதிரி ஒரு மாய தோற்றம் தான் இந்த குரு அதிசார பயிற்சி. ஆக்சுவலாக அவர் குரு கடகராசிக்குள்ளே போகலை. ஆனால் சூரியன்லேருந்து குரு இருக்கிற இடத்துலேருந்து சூரியன் 5, 6, 7, 8, 9 ஆகிய இடங்களில் ட்ராவல் பண்ணும்போது அதற்கு பெயர் குரு அதிசார பயிற்சி. அதே இது மிதுன ராசியிலேருந்து கடகராசிக்கு போகிறார். அதே குரு பகவான் விருச்சிகம், தனுசு அந்த மாதிரி இடத்துல இருக்கும்பொழுது அதே 5, 6, 7 இடங்களுக்கு ட்ராவல் பண்ணும்போது சூரியன் ட்ராவல் பண்ணும்போது அது வக்ர பயிற்சியாக மாறும். ஆனால் இப்போ வக்ர பயிற்சியும் இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம இங்கேருந்து பூமியிலேருந்து பார்க்கக்கூடிய இல்யூஷன் தான் நமக்கு அதிசாரமாகவும் வக்ரமாகவும் ஏற்படுகின்ற வகையில் இருக்குது. இந்த வக்ர பயிற்சி, அதிசார பயிற்சி எப்போ நடக்கிறது, வக்ர பயிற்சி எப்போ நடக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிசார பயிற்சி அக்டோபர் 18, 2025 சனிக்கிழமை அன்று மதியம் 2:05 குரு பகவான் அதிசாரமாக மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். தன்னுடைய உச்சஸ்தானத்துக்கு போகிறார், எக்ஸால்டட் பொசிஷன். ஸோ இதனால் பூர்ண சுபரான குரு பகவான் உச்சமடைவது அனைத்து ராசி நண்பர்களுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் நற்பலன்களை கொடுப்பார். இதில் நல்ல விஷயம் என்னென்னா, உச்சஸ்தானத்திலேருந்து சனி பகவானை பார்க்கறதுனால குறிப்பாக யாருக்கு ரிலீஃப் கேட்டால், கும்பம், மீனம், மேஷம், சிம்மம் இவங்களுக்கெல்லாம், அதே மாதிரி தனுசு இவங்களுக்கெல்லாம் அதிக ரிலீஃப் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்துவார். காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, பாத சனி, விரய சனி, ஜென்ம சனி, இந்த சனி பாதிப்புகளை குறைக்கக்கூடிய வகையில் இருப்பார். ஏன்னா சனிக்கு அந்த இடத்துல மீனராசியில் பவர் கம்மி, ஆனால் குருவுக்கு பவர் ஜாஸ்தி. குருவின் லைட் ரேஸ் அங்கே விழுறதுனால சனியுடைய பாதிப்பு குறைய துவங்கும். இது எத்தனை நாளைக்கு அப்படின்னு கேட்டால், அக்டோபர் 18 மத்தியானத்துலேருந்து டிசம்பர் 5 ராத்திரி வரைக்கும் இந்த குரு கடகராசியில் அதிசாரமாக இருப்பார். ஆனால் அதுலேயும் அதிசார ட்ராவல் ஒன்று, வக்ர ட்ராவல் ஒன்று. அதிசாரமாக அக்டோபர் 18 நவம்பர் 11 ராத்திரி 9:30 வரைக்கும் அதிசாரமாக நேர்கதியில் போகிறார். நவம்பர் 11, 2025 இரவு 9:30 வக்கர கதி ஆரம்பித்து பின்னோக்கி நகர்வார். அங்கே கடகராசியிலேயே வக்கர கதியில் இருப்பார். அதுக்கப்புறமா டிசம்பர் 5, 2025 இரவு 9:51 குரு பகவான் கடகராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த அதிசார, வக்ர மற்றும் மிதுன ராசி பயிற்சியில் இந்த டியூரேஷன் அக்டோபர் 18 டிசம்பர் 5 வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது, எந்த விதத்தில் பாசிட்டிவ் பலன்களை, ஏன்னா நெகட்டிவ் பலன் ரொம்ப கம்மி, 90% பாசிட்டிவ் தான், 10% தான் நெகட்டிவ். அதுவும் சில ராசிக்கு மட்டும்தான். அது கூட குறிப்பாக கடகராசிக்காரங்களுக்கு மட்டும்தான் கொஞ்சம் சங்கடம், மற்றபடி பெருசாக கெடுதல் கிடையாது. அதனால் இந்த குரு அதிசார பயிற்சி உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற நம்பிக்கையில் உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம். தனுசு ராசி நண்பர்களுக்கான குரு அதிசார பயிற்சி பலன்கள். சப்தமஸ்தானத்தில் இருக்கிற குரு அஷ்டமஸ்தானத்துக்கு போகிறார், 8ஆம் இடத்துக்கு போகிறார், உச்சஸ்தானத்தை அடைகிறார். பொதுவாக ராசிநாதன் உச்சமடைவது பலத்தை கொடுக்கும், தன்னம்பிக்கை ஏற்படுத்தும். உங்களுக்கு ராசிநாதன் குரு 4ஆம் வீட்டதிபதி குரு உச்சமடைவது சுகத்தை கொடுக்கும், வசதி வாய்ப்புகளை பெருக்கும், சொத்து சேர்க்கையை ஏற்படுத்தும். ரொம்ப வருஷமாக என்னோடய சொத்தில் பிரச்சனை சார், எங்கள் அப்பா வாங்கி கொடுத்தார் எனக்கு, ஆனால் வாங்கி கொடுக்கும்போது கவனிக்கல, பக்கத்து வீட்டுக்காரன் பாதி ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட் 200 ஸ்கொயர் ஃபீட் எடுத்திருக்கான், தரமாட்டேங்கிறான். இப்போ எல்லாம் கிளியர் ஆகும். உங்களுடைய பவர் என்னன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடும். சாரி சார், உங்கள்கிட்ட நான் தப்பாக ஏதோ தெரியாதனமாக பண்ணிட்டேன்,
காலில் விழக்கூடிய அளவுக்கு வரக்கூடிய வகையில் இருக்குது. எதிரிகள் காலில் விழக்கூடிய நமஸ்கரிக்கக்கூடிய யோகம் ஏற்படும். எதிரிகளால் உங்களுக்கு வருமானம் ஏற்படும். தொழில்துறையினருக்கு லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முதலீடுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லாபஸ்தானத்துக்கு 2ஆம் இடம். அதனால் மூத்த சகோதரர்களின் குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் பூர்த்தியாகும். கடல் கடந்த பயணம் அல்லது கடல் கடந்த சொத்துக்கள் வருமானம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. ஃபாரினில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் மூலமாக வருமானம் ஏற்படும். குருவின் பார்வை உங்கள் 12ஆம் இடம், 2ஆம் இடம், 4ஆம் இடம். ஸோ உங்களுக்கு சொத்து சேர்க்கையினால் லாபம் ஏற்படும். சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். உங்களுடைய தூக்கம், நிம்மதியான தூக்கம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இத்தனை நாளாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தூக்கம் இல்லை. தூக்கம், யூ ஆர் டிப்ரைவ்ட் ஆஃப் ஸ்லீப். மனுஷனுக்கு தூக்கம் போச்சுன்னா சுகர் வரும், பிபி வரும், எல்லாம் வரும். ஆனால் உங்களுக்கு அதெல்லாம் இப்போ போகும். வியாதி போகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். ஸோ மொத்தத்தில் உங்களிடம் ஒரு பெரிய பரிணாம மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற வாய்ப்புகள் ஏற்படும். இதன் மூலமாக உங்களுக்கு அதிர்ஷ்ட காற்று வீசுவதற்கான சாதகமான கூறுகள் ஏற்படும். இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் குடும்ப தலைவிகளுக்கு, குடும்பத்தில் பிரிந்திருக்கும் தம்பதிகளுக்குள் ஒற்றுமை ஏற்படுகின்ற சிறப்பான நேரமாக இருக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை, கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை, குழந்தைகளுக்குள் ஒற்றுமை, உடன்பிறப்புகளுக்குள் ஒற்றுமை, தாய் தந்தையருக்குள் ஒற்றுமை, தாய் தந்தையருக்கும் உங்களுக்கும் ஒற்றுமை. இப்படி எல்லா விதமான எதிர்ப்புகளும் விலக்கும் சூழ்நிலை ஏற்படுறதுனால குடும்ப சந்தோஷம் ஏற்பட்டு நிம்மதி ஏற்படுகின்ற காலகட்டமாக இந்த குரு அதிசார பயிற்சி உங்களுக்கு இருக்குது. பட் இருந்தாலுமே சில விஷயங்கள் இருக்குது. ஏன்னா 4ஆம் இடத்துல சனி இருக்கார்ல, வேலை சம்பந்தமாக அதிக பயணம் ஏற்படுகின்ற நேரம் இது. அதனால் உங்களுக்கு குடும்பத்தை விட்டு, குடும்பம் நல்லா இருக்கும், ஆனால் நீங்கள் சில சமயம் குடும்பத்தை விட்டு வெளியில் போகிற மாதிரி இருக்கே, அதுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கான்னா ஒரு பாதிப்பும் கிடையாது, கவலைப்பட வேணாம். எதிரிகளே உங்களுக்கு, குடும்ப எதிரிகளே உங்களுக்கு சாதகமாக மாறுவாங்க. சாரி சார், எப்படி சார் இருக்கீங்க, சௌக்கியமா, நான் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன் சார். உங்கள் லோக்கல் கவுன்சிலர் உங்கள் இடத்துல வந்து கொட்டா போட்டு உட்காந்துருக்காருன்னா அவர் இப்போ மாறுவார். சார் என்ன சார், நீங்கள் அவரோட ஃப்ரெண்டுன்னு சொல்லியிருந்தீங்கன்னா நான் தலைவர்கிட்ட சொல்லி உங்களுக்கு நான் பிரச்சனை இல்லாமல் பண்ணியிருப்பேன், ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க, அவர் உங்ககிட்ட சமாளிப்பார். என்னமோ நீங்கள் சமாளிக்கிறது போக அவர் உங்ககிட்ட என்ன சார் இப்படி வந்து கொழிஞ்சிட்டு பேசுவார். இதன் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் பெருகும் யோகம் ஏற்படும். செலவுகள் ஏற்பட்டாலும் அது லாபத்தை தரக்கூடிய செலவுகளாக இருக்கும். இந்த குரு அதிசார பயிற்சி உங்களுக்கு 75% நற்பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்குது. இந்த மீதி 25% நல்லா வரணும். என்ன சார் பண்ணுறது, அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்குன்னா நம்ம மாசாந்திர பரிகாரத்தை அக்ஷரா சேனலில் போட்டுருக்கோம். அந்த மாசாந்திர பலன்களில் பரிகாரத்தை சொல்லிட்டு வரோம். அதை நீங்கள் பண்ணிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் வெற்றிகள் உங்களுக்கு நிரந்தரமாகும். இந்த குரு அதிசார பயிற்சி எப்படி ஆல்மோஸ்ட் எல்லா ராசிக்கும் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கோ, அதுபோல் இந்த ராசியை, இந்த பலன்களை கேட்டு தெளிவதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் உருவாக வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னோடய பிரார்த்தனை. அப்படி உங்களுக்கு ஏதாவது உங்களுடைய ஜாதகத்தில், ஏன்னா சில பேர்த்துக்கு ரொம்ப ரேரஸ்ட் அக்கேஷன்ஸ் என்ன ஆகும்னா, இந்த குரு அதிசார பயிற்சி கூட சில பேர்த்துக்கு கெடுதல் பண்ணும். ஏன் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் வந்து குரு வந்து விரயத்தில் இருக்கிறதோ இல்லை சனியின் பார்வையில் இருக்கிறதோ அது கெடுதலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் உங்களுடைய பர்த் டீட்டெயில்ஸோடு என்னை கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்களில் கான்டாக்ட் பண்ணுறது உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். இந்த பலன்கள் அனைத்தும் நான் இப்போ சொல்லக்கூடிய சொன்ன பலன்கள் அனைத்தும் திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம், வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் உங்கள் ஜாதகத்தை கணிச்சிருப்பாங்க. அதனால் கொஞ்சம் உங்களுடைய பர்த் டீட்டெயில்ஸை வச்சு நான் ஜாதகம் கணித்து கரெக்ஷன் பண்ணினதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு பலன்களே சொல்லுவேன். அதற்கு கட்டணம் உண்டு. அதனால் தேவைப்படுபவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்களில் தொடர்பு கொண்டு நேரடியாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ கட்டணம் செலுத்தி பலன்களை தெரிந்து கொள்ளலாம் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான க்ஷேமங்களையும் அந்த குரு பகவான் மங்களங்களையும் தர வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.